அருமையானவர்களே, இந்த உலகத்தை மீட்பதற்காக மனமுவந்து வந்த மன்னன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் தியானிக்கின்றோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது: நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி வாசித்து அறிகின்றோம். பாவிகளான நமக்காக இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே மனம் உவந்து ஒப்பு கொடுத்தார். யாரும் அவரை கட்டாயப்படுத்தவில்லை. அவரது அன்பின் ஆழத்தை யாரால் தான் அளக்க முடியும் என்கின்ற ஒரு அளவிற்கு அவர் மிகவும் அன்பு கூர்ந்து உலகத்தை மீட்டு எடுத்து ரட்சிப்பதற்காக மனம் வந்து இந்த உலகத்தை ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்திலிருந்து விடுதலாக்கி ரட்சித்தார். அவர் எந்த வகையிலெல்லாம் அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசித்து அறிகின்றோம். ஆம் அருமையானவர்களே, நம்மிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்து நமக்காக அவரை தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அவர் தன்னை முழுமையாக மனிதர்களுக்காக ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக பார்க்கும்போது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டுள்ளதை நாம் வாசித்து அறிகிறோம். ஒவ்வொருடைய மனிதனுடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். இதுபோன்று இந்த உலகத்திலே எவரும் ஒரு மனிதனுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரணத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் பொருளாக தம்மை தாமே அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அடுத்ததாக எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சர்வத்தையும் வசனத்தாலே தாங்குகிறவர் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணினார் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காகவே சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை தாமே அவர் சர்வத்தையும் வசனத்தினால் தாங்குகிற தேவன் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்து இவ்விதமாக சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இருக்கின்றார். அவரால் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே பரிசுத்தம் உண்டாகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது, சுத்திகரிப்பு உண்டாகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை உணர்ந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஆகவே அவர் தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருந்தும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு மனிதனையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறார். அடுத்ததாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25-27 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு சபைகள் ஏராளமாக இருக்கிறது. ஏராளமான சபை இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஏதோ ஒரு மனிதனாலோ, ஏதோ ஒரு இயக்கங்களாலோ, ஏதோ ஒரு சூழ்நிலையினாலும் உண்டானது என்று சொல்லி யாரும் அறிவித்திட முடியாது. ஒவ்வொரு சபையும் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது சொன்னால் அதுக்கு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தமது இரத்தத்தையும் ஜீவனையும் அவர் கொடுத்து விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினால தன் ஜீவனால அவர் மீட்டு எடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்று எடுத்தேன் என்று சொல்லி. ஆகவே சுவிசேஷத்தினால இன்றைக்கு சபை ஒவ்வொரு இடங்களிலும் உருவாகி அதில் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்த மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆகவே சபைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, தம்மை தாமே பலியிட்டு பூரண பலியை நிறைவேற்றினார். அவருடைய பலி சாதாரணமானதல்ல, அற்ப சொற்பமானதல்ல, குறை உள்ளதாக இல்லை. பூரணமாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அந்த பூரண பலி நிறைவேறுகிறது. அவர் பழுதற்ற பலியாக, மாசற்ற பலியாக, தூய்மையாக, முற்றிலும் அவர் பூர்ணமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பலியாக அவர் சிலுவையிலே தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்து பலியானார். ஆகவே கிறிஸ்துவனுடைய பலியின் மித்தமாக, அந்த பூரண பலியின் அந்த நிறைவேறுதல் மித்தமாக நாம் யாவரும் மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்.
அதோடு கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் ஏற்கனவே நாம் வாசித்தபடி, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். இங்கு நாம் பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீதி என்பது மிகவும் முக்கியமானது. இந்த உலகத்திலே நீதியை நாம் எங்கும் பூரணமாய் கண்டடைய முடியாது. நீதியின் பெயரிலே அநீதியான காரியங்கள் நடந்தேறி கொண்டு வருகிறது. ஆகவே நீதியை அநீதியாகவும் அநீதியை நீதியாகவும் மாற்றுகின்ற இந்த பாவப்பட்ட உலகத்திலே மெய்யான நீதி ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீதியிலே ஒவ்வொரு மனுஷனும் பிழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு அநியாயங்களுக்காக அவர் செத்து நீதிக்காக பிழைத்து இருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டு நாம் மெய்யான நீதியிலும் சத்தியத்திலும் உண்மையிலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இயேசு அந்த நீதிக்காக அவர் நம்மை அவர் மீட்டெடுத்து ரட்சித்திருக்கிறார். ஆகவே அவருக்குள்ளே நாம் பிழைக்கும்படிக்கு நாம் அவருக்குள்ளே செத்து நீதிக்கு பிழைக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அதிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமானவராயிருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் சிலுவை பரிந்தும் தன்னை தாழ்த்தி மனுஷ சாயலானார் என்று சொல்லி இங்கு பிலிப்பியரில் நாம் வாசிக்கிறோமே, அந்த வசனத்தின்படி அவர் தேவனாக இருந்தாலும் தம்மை தாமே இந்த உலகத்திற்காக ஒப்பு கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வந்து நம்மை மீட்டெடுத்து ரட்சித்தார். அவருடைய தாழ்மை நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே தற்பெருமைகளும் தன்னலங்களும் அகங்காரங்களும் இன்னும் பல விதமான ஒரு ஆவேசங்களை நிரப்பி போராட்டம், பிரச்சனை, வன்முறைகளை நிரப்பி கொண்டிருக்கிற இந்த மனித குலத்திலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தாழ்மை கோலத்தை அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நிச்சயமாக நாம் தாழ்மையின் ஒரு வாழ்க்கை செய்து நாம் வெற்றியான மனுஷீகமான ஜீவனத்தை செய்ய நம்மால் முடியும். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை பரிந்தும் தன்னை தாழ்த்தி மனித சாயலானார் என்கிறதை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுடைய பணியிலே கர்த்தருடைய தாசன்.